Hi hello friends, welcome to Punarvi's kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல bread halwa எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த bread halwa பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதுங்க. சூப்பரான ஹல்வா பண்ணிடலாம். இந்த ஹல்வால நெய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செய்யறதுனால செமையா இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த bread halwa பண்றதுக்கு ஒரு 8 bread துண்டுகளை எடுத்துர்க்கேன். இப்போ இந்த bread துண்டுகள் ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், அதனால இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணியிருக்கிற பிரெட் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடும். நான் இன்றைக்கி நெய் விட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம நெய்யை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண முடியாது, அதனால் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அந்த பக்கத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. இந்த ப்ரெட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பாலை சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் துண்டுகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணியிருக்கிற இந்த பிரெட் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றின பாலெல்லாம் வந்து இந்த பிரெட் துண்டுகள் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோவாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த கோவாவை சேர்க்கும் போது இந்த ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றின நெய்யெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து நம்மளோட ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக வந்து வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வாங்க, பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.